எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. கண்டிப்பா நல்லதா நடக்கும். 2001 டிகிரி முடிச்சுட்டு என்னுடைய சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணேன். 2004 இருந்து மெயின்ஸ் எழுதினேன். 2006-07 யூபிஎஸ்சி இன்டர்வியூ பண்ணேன். அதுக்கப்புறம் 2009-10 குரூப் 1 இன்டர்வியூ. அதில் பார்த்தீங்கன்னா 403.5 வரைக்கும் சர்வீஸ் வந்துச்சு. நான் 402. அடுத்த இன்டர்வியூ போகும்போது வெயிட்டிங் லிஸ்ட் எம்பிசியில் நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 1. டிஎஸ்பி ஒரு வேகன்சி இருந்துச்சு. நான் டிஎஸ்பி போக ஆசைப்பட்டேன். பட் எனக்கு கிடைக்கல. ஒன் டாபிக்னு ஒருத்தருக்கு கிடைச்சிச்சு. நான் வந்து வெயிட்டிங் லிஸ்ட் 1. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸாம் எழுதலை. என்னுடைய வைஃபும் அதே 2009 பேட்சில் டைரக்டாக ஐஏஎஸும் பாஸ் பண்ணாங்க. டிஎன்பிசி குரூப் 1லையும் அவங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஸோ அவங்க ஜாப்ல இருந்ததுனால ஒரு ஆள் கிட்டுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் மெயின்ஸ் வந்துச்சு. பட் எழுத போகலை. என்னுடைய யூபிஎஸ்சி எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டிஎன்பிசி எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டையும் வச்சு 2011 ஃபர்ஸ்ட் சேலம்ல தான் வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள் தொடங்கப்பட்டது. ஆரம்பிச்சு அப்படியே ஜேர்னி தொடருது. வெற்றியினுடைய முக்கிய காரணங்கள், இந்த வெற்றிக்கான காரணங்கள் அப்படின்னா நல்ல ஆசிரியர் குழு தொடக்கத்துல இருந்து, அப்புறம் நல்ல மெட்டீரியல்ஸ், அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸ். இந்த 3 தான் நான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த 3 நல்ல தரமா கொடுக்க ரிசல்ட் கண்டினியூஸா சக்சஸ் ஆகிட்டே வந்துச்சு. 2011 சேலத்துல ஆரம்பிச்ச வருஷமே குரூப் 2 தேர்வுல 45 பேர் குரூப் 2 தேர்வுல வெற்றி பெற்றாங்க. அதுதான் மிகப்பெரிய தொடக்கமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட்டா இருந்துச்சு. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் வெற்றி சிறிது சிறிதாக முத்திரை பதித்துக் கொண்டே இருந்தது. இதுவரை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்டவர்கள் வெற்றி பெற்று பல்வேறு மாநிலங்களிலும் யூபிஎஸ்சி தேர்விலும் டிஎன்பிசியில் அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து துறைகளிலும் வெற்றி ஐஏஎஸ் கல்வி மைய மாணவர்கள் அதிகாரிகளாக செயல்பட்டு வருகிறார்கள். அவர்கள் இல்லாத மாவட்டமே இல்லை எனலாம், இல்லாத டிபார்ட்மெண்டே இல்லைன்னு சொல்லலாம். எந்த டிபார்ட்மெண்ட்ல போனாலும் என்ன சுற்றி ஒரு 4 பேராவது மினிமம் வந்துடுவாங்க. சார் நான் தான் ஒர்க் பண்றேன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு சிறந்த ஒரு முயற்சியா இருந்துச்சு. இந்த முயற்சி என்னுடைய முயற்சின்னு சொல்லுவாங்க, கிடையாது. நாங்கள் வெற்றி அப்படிங்கிறது ஒரு குடும்பம்னு சொல்லுவோம். இந்த வெற்றி ஐஏஎஸ் கல்வியினுடைய குடும்பத்தில் மொத்தம் நாங்கள் 300 எம்ப்ளாயிஸ் இருக்கோம். அதிகபட்ச வெற்றியாக பார்த்தீங்கன்னா 2022-23 தான். கிட்டத்தட்ட டாப் 10ல குரூப் 1 தேர்வுல 9 பேர், 3rd ரேங்க் மட்டும்தான் வேற இன்ஸ்டிடியூட். மிச்ச 9 ரேங்க்குமே வெற்றி ஐஏஎஸ் ஸ்டடி சர்க்கிள். அந்த 9 பேருமே வெற்றியிலேயே மெயின் தேர்வு எழுதியவர்கள். 9 பேருமே வெற்றியிலேயே மெயின் தேர்வு எழுதியவர்கள் டாப் 10ல. தொடர்ந்து படிப்படியாக கடந்த ஆண்டும் கிட்டத்தட்ட 90 குரூப் 1 இதில் பார்த்தீங்கன்னா 60 பேருக்கு மேல வெற்றி. இந்த வருஷமும் பார்த்தீங்கன்னா 78 மொத்த வேகன்சி ரிசல்ட் வந்தது. டாப் 10ல 5 பேர். அந்த 78லையும் கிட்டத்தட்ட 44 பேர் வெற்றி ஐஏஎஸ் கல்வி மைய மாணவர்கள். அதே போல குரூப் 2லையும் 2000 வேகன்சினா 750+ வந்து வெற்றி இருக்கும். இப்படி தொடர்ந்து நம்ம வெற்றி கொடுத்துக்கிட்டே வரோம். டெக்னிக்கல் சர்வீசஸ் ரிசல்ட் வந்துச்சு, அதுலேயும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நம்ம மாணவர்கள் தான். ஸோ டிஎன்பிசி வெற்றியை தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு முன்பு நீட் தேர்வுக்கான பயிற்சியும் தொடங்கப்பட்டது. அந்த நீட் தேர்வையும் தற்போது ரிசல்ட் வந்துச்சு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து வெற்றியில 720க்கு 605 605 எடுத்து ஒரு மாணவி வந்துள்ளார். கடந்த ஆண்டும் முதல் வருஷம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துல 32 பேர் வெற்றியிலிருந்து வெற்றி நீட் தேர்விலிருந்து டாக்டர் இருக்காங்க. அதில் எய்ம்ஸ், மதுரை எய்ம்ஸ் போயிருக்காங்க, சென்னை எம்எம்சி, கீழ்பார்க், கோயம்புத்தூர் பிஎஸ்டி எல்லாத்திலுமே வெற்றியுடைய மாணவர்கள். நல்ல கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல கவர்மெண்ட் காலேஜில் செலக்ட் ஆயிருக்காங்க. இதுல தொடர்ந்து இந்த ஆண்டும் 500க்கு மேல 8 பேர் எடுத்திருக்காங்க வெற்றி நீட் தேர்வுல. அடுத்தது வெற்றி இன்ஜினியரிங் அகாடமி தொடங்கப்பட்டது கடந்த ஆண்டு முந்தைய ஆண்டு. அதுலயும் பாத்தீங்கன்னா இப்ப ரிசல்ட் வந்துச்சு. அதுலயும் 3 பேர் இன்ஜினியரிங் எக்ஸாமையும் கிளியர் பண்ணி தற்போது அரசு பணியில் சேர்ந்துள்ளனர். வெற்றி இன்ஜினியரிங் அகாடமி பிஇ முடிச்சவங்க அது ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. இந்தியா லெவல்ல கேட் எக்ஸாம், யூபிஎஸ்சி டிஃபென்ஸ் எக்ஸாம், ஆர்ஆர்பி, ரயில்வே எக்ஸாம், எஸ்எஸ்சி, ஜூனியர் இன்ஜினியர், டிஎன்பிசி ஏஇ, இது எல்லா எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்றாங்க எழுதுறது. இதுக்கு தனியா வடபழனியில வெற்றி இன்ஜினியரிங் அகாடமின்னு வச்சிருக்கோம்.
ஸோ இந்த நீட் தேர்வு ஐஐடி ஜேஇ எக்ஸாம்ஸ் இங்க மட்டும் இல்லாம வெளியிலையும் கொடுக்கணும்னு நான் ரெசிடென்ட் இந்தியன்ஸ்க்காக கல்ஃப்ல ஸ்டார்ட் பண்றோம். அதுல முதல்ல ஆரம்பிக்கப்பட்டது கடந்த மாதம் ஆரம்பிக்கப்பட்டது பஹ்ரைன்ல. வெற்றி நீட் கேள்வி கடந்த மாதம் தொடங்கப்பட்டுள்ளது. இன்னும் அடுத்தது 2 மாதங்களில் சவுதி அரேபியாவில் தொடங்குறோம். இப்படி வெற்றிங்கிறது ஒவ்வொரு பகுதியா ஆரம்பிச்சுட்டு வரோம். நானும் ஒரு கிராமப்புற மாணவன் தான். திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் என்னுடைய கிராமம் வடக்கு விஜயநாராயணம். அங்க இருந்து இந்த சிவில் சர்வீசஸ் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷனுக்கு வந்ததுனாலதான் படிப்படியா இந்த அளவுக்கு வளர்ந்துள்ளோம். அதனால இந்த தேர்வுக்கு படிப்பது என்பது அந்த தேர்வில் வெற்றி பெறுவது மட்டுமல்ல, இந்த உலக அறிவையும் தைரியத்தையும் வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இந்த ப்ரிப்பரேஷன் 100% உங்களுக்கு கொடுக்கும். அதனால மிகுந்த தன்னம்பிக்கையோடு நீங்க இந்த தேர்வுக்கு படிக்கணும். குரூப் 4 மட்டும் அப்படின்னு லட்சியம் வைக்காம உயர்ந்த லட்சியமா வைங்க. அதுதான் உங்களை உயர்த்தும். அதனால நீங்களும் நிறைய பேர் நல்லா படிக்கணும், உற்சாகத்தோடு இருக்கணும். செல்போன் போன்றவைகளை கட்டுப்பாடோடு பயன்படுத்தி கொஞ்சம் ஒழுக்கத்தையும் கடைபிடித்து கண்டிப்பா நீங்க மிகப்பெரிய சாதனையாளர்களாக வரணும். எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. கண்டிப்பா விருத்தாச்சலத்துலயும் எனக்கு மாநில அளவுல ரேங்க் வரும் நான் நம்புறேன். சோ ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பா தேங்க்யூ.